வணக்கம் நம்புருகன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளராக சவுக்கு சங்கர் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கின்றார். அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளராக சவுக்கு சங்கர் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கின்றார். அதற்கு காரணம் தேர்தலுக்கு இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தினந்தோறும் சவுக்கு சங்கருக்கு கொலை மிரட்டல் விடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட திமுக ஆட்சியாளர்களால் 40க்கும் அருகில் 40க்கு கிட்டத்தட்ட 40 வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 முறை அவர் குண்டாஸ் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது மட்டும் போதாதுன்னு நீதிமன்ற கட்டுப்பாட்டில் ஜெயிலில் இருக்கிற சிறை கைதியாக இருந்த சவுக்கு சங்கரை ஜெயிலில் வச்சு கையை உடைச்சிருக்கிறாங்க. இப்படி தினந்தோறும் ஏராளமான தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அதனால இந்த சேனலை தொடர்ந்து நடத்த முடியாத காரணத்தினால இனிமேல் இந்த சேனலில் வீடியோ வராதுன்னு சொல்லிட்டு இந்த சேனல் மூடப்பட்டிருக்கிறது. அப்படி சேனல் மூடப்பட்டதுனால திராவிட முன்னேற்ற கழகம் சந்தோஷப்பட்டு கொள்ள தேவையில்லை. இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக தேர்தல் பணியாற்ற சவுக்கு சங்கர் சென்று விட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாது தேர்தலுக்கு 4 மாதம் இருக்கிறதுனால தன்னுடைய பரம எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த ஆட்சியில் தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கை கோர்த்து அதிமுகவுக்காக தேர்தல் வியூக பணியை செய்ய போகிறார். இந்த நேரத்தில் சவுக்கு மீடியாவில் பணியாற்றிய சதீஷ் அவர்கள் எங்களால் தொடர்ந்து சவுக்கு மீடியாவை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்து அந்த சேனலில் அந்த கடைசி வீடியோவாக வெளியிட்டிருந்தார். அதற்கு அவர் கூறிய காரணம், அந்த சேனலில் பணியாற்றிய மாலதி மீதும் சதீஷ் மீதும் தீண்டாமை வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு எங்கள் மீது தொடரப்பட்ட வழக்கு சம்பந்தமாக நாங்கள் ஒருவர் சேர்ந்து பேசக்கூடாது, வழக்கு சம்பந்தமாகவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏராளமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் எங்களால் தொடர்ந்து இந்த சேனலை நடத்த முடியாது, இதுவே எங்களுடைய கடைசி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் பேசியிருப்பார். உண்மையான காரணம் அது கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுகவுக்கு ஒட்டுமொத்த சவுக்கு மீடியாவும் பணியாற்ற தொடங்கிவிட்டார்கள். அதனுடைய ஒரு நடவடிக்கை தான் சவுக்கு மீடியாவை மூடிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக உயர் நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாடு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பேசுறதுக்கு உரிமை கொடுத்திருக்கிறது. நீதிபதி அவர்கள் வழக்கு சம்பந்தமாக பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. கொலை குற்றவாளிகள், பாலியல் குற்றவாளிகள், ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் செஞ்சவங்க எல்லாமே வெளியே சுத்திட்டு இருக்காங்க. அந்த ஊழலை குற்றத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு யூடியூப் சேனல் அதை பற்றி பேசக்கூடாது என்று நீதிபதி உத்தரவிட்டிருப்பது எப்படிப்பட்ட மோசமான நிலையில நீதிமன்றம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணம். இந்த உத்தரவுக்கெல்லாம் சவுக்கு சங்கர் பயப்படுவது கிடையாது. ஆனால் தேர்தலுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பணியாற்றணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த ஒரு உத்தரவை பயன்படுத்தி அதிமுகவுக்காக தேர்தல் பணியாற்ற ஒட்டுமொத்த சவுக்கு மீடியாவும் போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக இந்த ஒட்டுமொத்த பழியையும் நீதிபதி மீதும் நீதிமன்றத்தின் மீதும் மாற்றி அமைக்க வேண்டும், சுமத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் நினைச்சிருக்கிறாரு. அது உண்மையும் கூட. நீதிபதி பிறப்பித்த உத்தரவு உண்மையானதும் கூட. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகம் இருக்காது. ஒட்டுமொத்த மக்களும் சவுக்கு மீடியா பார்க்குறவங்க மட்டும் இல்லாமல் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்க அனைவருமே இந்த உத்தரவினால நீதிபதி மீதும் நீதிமன்றத்தின் மீதும் ஒரு அதிருப்தியில் தான் இருக்காங்க. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மீது மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. இதை எல்லாமே வாக்குகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறுவடை செய்யும் என்பதுதான் உண்மை. அடுத்ததாக சரியான சந்தர்ப்பம். நீதிமன்றம் வழக்கு தொடர்பாக, குற்றவாளிகள் தொடர்பாக, ஊழல் தொடர்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கு. இதுவே சரியான தருணம். தேர்தலுக்கு இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. அதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வியூக வகுப்பதற்காக ஒட்டுமொத்த டீமும் சவுக்கு டீமும் அதிமுகவுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த நேரத்தில் சவுக்கு சங்கர் மீது யாரும் நெருங்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக
பணம் மட்டும் சவுக்கு சங்கருக்கு முக்கியமான குறிக்கோள் கிடையாது. அதிமுகவில் கொள்கை தேர்தல் வியூக வகுப்பாளராக சேர்ந்து பணம் சம்பாதிக்கிறது மட்டும் சவுக்கு சங்கருக்கு குறிக்கோள் கிடையாது. அப்படி பணம் சம்பாதிக்கணும்னு சவுக்கு சங்கர் நினைச்சிருந்தா திமுக கிட்ட இல்லாத பணமா திமுகவை ஆதரித்து திமுகவினுடைய ஊழலை ஆதரித்து பேசினா கோடிக்கணக்கான பணம் கொடுக்க திமுக தயாராக இருக்கும் பொழுது திமுகவினுடைய வாரிசு அரசியல், ஊழல், காட்டாட்சி இதுக்கு எதிராக தான் சவுக்கு சங்கர் பேசிக் கொண்டிருக்கின்றார். அந்த ஆட்சி அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதிமுகவை பணியாற்ற தற்பொழுது இடம்பெயர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த நேரத்தில் சவுக்கு சங்கர் மீது பொய் வழக்கு தொடுத்தவர்கள் கலங்கி போய் நிற்கிறார்கள். சவுக்கு சங்கர் மீது பொய் வழக்கு தொடுத்த அதிகாரிகள், பொய்யான சாட்சிகளை ஏற்பாடு செய்தவர்கள், அவரை ஜெயிலில் வச்சு கையை உடைச்சவங்க, அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கரனுடைய வீட்டில் மலம் கட்டினவங்க, உலகத்திலேயே ஒரு குடும்பம் வாழ்கின்ற வீட்டில் மலத்தை கொட்டினது தமிழ்நாட்டில் தான் இருக்கும். அது மலம் கொட்டியது சவுக்கு சங்கருக்கு எந்த விதமான ஒரு பின்னடைவும் ஏற்படுத்த போவதில்லை. உலகத்திலேயே ஒரு குடும்பம் வாழ்ற வீட்டுக்குள்ளார மலம் கொட்டியது ஆளுங்கட்சிக்கு, அதை ஏற்பாடு செய்த ஆட்சியாளர்களுக்கு தான் மிகப்பெரிய பின்னடைவை தவிர சவுக்கு சங்கருக்கு பின்னடைவு கிடையாது. இப்படி இந்த பொய் வழக்கு போட்டவங்க மட்டுமல்ல, பொய்யாக புகார் கொடுத்தவங்களும் கலங்கி நிற்கிறார்கள். அடுத்ததாக சேட்டலைட் ஊடகங்கள். கடந்த 4.25 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊதுகுழலாக இருந்த சேட்டலைட் ஊடகங்கள் பொய்யான தகவலை வெளியிட்டவர்கள். நாட்டில் என்ன அசம்பாவிதம் நடந்தாலும், பாலியல் குற்றங்கள் நடந்தாலும், போதைப்பொருள் குற்றங்கள் நடந்தாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் திமுக நல்லாட்சி நடத்துவதாக ஊதுகுழலாக இருந்த சேட்டலைட் ஊடகங்கள் இன்னும் தேர்தலுக்கு 4 மாதம் தான் இருக்குது. இந்த 4 மாதமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஊதுகுழலாக மாறப்போகிறார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்திகளை முதன்மையாக வெளியிடவில்லை என்றால் தேர்தலுக்கு பிறகு இந்த சேனல்கள் எல்லாமே லைசன்ஸ் வாங்க மத்திய அரசிடம் தான் போக வேண்டும். அப்பொழுது இந்த சேனலுக்கு மீண்டும் சேனலை நடத்த லைசன்ஸ் கிடைக்காது என்பதுதான் உண்மை. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.